ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடிகை குஷ்பு அவர்களோட மகள் திருமணத்திற்கு நடிகர் விஜய் அவர்கள் வருவாரா அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் விஜய் அவர்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் கூடவே த்ரிஷா அவர்கள் வரது வழக்கமாக இருக்கு. இதனால நிறைய விமர்சனங்களும் விவாதங்களும் மாறி இருக்கு. அண்ட் இன்னைக்கு நடக்க போற இந்த கல்யாணத்துக்கு விஜய் அவர்கள் இன்னும் வந்தாரா அண்ட் வரப்ப கூட த்ரிஷா அவர்கள் வந்தாங்களா அப்படின்னு செம்மையா எதிர்பார்த்துட்டு வராங்க அந்த நியூஸுக்காக. அண்ட் குஷ்பு அவர்கள் அவங்களோட மகள் திருமணத்திற்காக இப்போ விஜய் அவர்களை மீட் பண்ணி இன்வைட் பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் குஷ்பு, சுந்தர்சி அண்ட் அவரோட மகள் அண்ட் மருமகன் இவங்க எல்லாருமே போயிட்டு விஜய் அவர்களை சிஎம் ஆபீஸ்ல மீட் பண்ணி இன்விடேஷன் வச்சாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம குஷ்பு அவர்கள் தனியா திரைப்பட சங்கம் மூலமா நேரா போயிட்டு முதலமைச்சர் ஆனதுக்கு விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க. அண்ட் இப்போ விஜய் அவர்களோட பர்த்டேவுக்கும் செம்மையான வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க. அண்ட் விஜய் அவர்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் குஷ்பு அவர்கள் விஜய் அவர்கள் என்னோட சகோதரர் மாதிரி அண்ட் சினிமாவில் என்னோட நெருங்கிய நண்பர், அவர் ஜெயிச்சது நானே ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்றேன். அவரோட வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். அவரோட உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி இது. ஏன்னா அவர் அரசியல் இறங்கினப்ப எல்லாருமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை சாதிச்சிருக்காரு. அதனால இது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா துறையினர் வெற்றி, அதை எல்லாருமே சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் என்னோட மகளுக்காக இன்விடேஷன் வச்சிருக்கேன், கண்டிப்பா அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு காலையில இருந்து செம்மையா வெயிட் பண்றது விஜய் அவர்கள் தனியா போனாரா இல்ல கூட த்ரிஷா அவர்கள் வந்தாங்களா அப்படின்றது தான். அண்ட் ஒருவேளை திருமணத்துக்கு போகலனாலும் கண்டிப்பா ரிசப்ஷனுக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.